Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 605 பார்ட் 1. ஓபன் பண்ணா அந்த ஐஸ்லாண்டை தான் அப்படியே சுத்தி சுத்தி காட்டுறாங்க. எங்கேயுமே அந்த பாய்சன் ஏர் குறைஞ்ச மாதிரி இல்ல, அப்படியே பரவி நிறைஞ்சு கிடக்குது. அதே நேரம் இங்க சீசர் பயங்கரமான வீதியில இருக்கான். என்னன்னு பார்த்தா பில்டிங்குள்ள ஸ்டார்ஹெட் பைரட்ஸுங்க, G5 ஆளுங்க, ஸ்மோக்கரு, லூஃபி, ட்ரஃபால்கர்லான்னு எல்லாருமே சேஃப்டியா உள்ளதான் இருக்காங்க. இப்படி ஒரு ட்விஸ்ட் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லையே. இதுல மேட்டர் என்னன்னா, இந்த சம்பவம் எல்லாத்தையுமே புரோக்கர்ஸுங்க லைவா பார்த்துட்டு இருக்கானுங்க. அதான் பிராட்காஸ்ட் பண்ணி விட்டானே. இதை பார்த்துட்டு என்ன சொல்லியிருப்பானுங்க, ஒரு வேலையை உருப்படியா செய்ய துப்பு இல்ல, இவெல்லாம் பாம் செய்ய வந்துட்டான்னு சொல்லிட்டு காரிட்டு துப்ப மாட்டானுங்க. இது எல்லாத்தையுமே சாப்பர் அப்படியே நைஸா ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டே தான் இருப்பான். அப்ப மறுபடியும் அந்த மஞ்சமாக்கா ஒருத்தன் வந்து வீதியில கத்திட்டு இருப்பான். தலை ஸ்டார்ஹேட்டும் நேவி சோல்ஜர்ஸும் பேசேஜ் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்படி மட்டும் போயிட்டாங்கன்னா அவங்க எஸ்கேப் ஆயிருவாங்கன்னு சொல்லுவானா. அப்படி மட்டும் இந்த தீவை விட்டு அவங்க போயிட்டாங்க, இவன் சோலி முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம இவனுக்கு பெருத்த அவமானம். மோனட் என்னடானா கேஷுவலா சிரிச்சுட்டு இருப்பான். வெறுக்கவும் எதுவும் பெருசா ரியாக்ட் பண்ண மாதிரி எல்லாம் இல்ல. இப்படி எல்லாருமே டைவர்ட் ஆயிருக்க அந்த டைம் சாப்பர் அப்படியே பொறுமையா நகந்து அங்க இருந்து எஸ்கேப் ஆவான். இப்படி எல்லாத்தையுமே வீடியோல பார்த்து சீசருக்கு அப்படியே பத்திட்டு எரியுது. அந்த டைமுங்கும் போது நம்ம சாப்பர் சும்மா பிச்சுக்கிட்டு வெளியில ஓடிடுவானா. மோனட் ஏதோ ஒண்ணு போச்சுன்னு நோட் பண்ணிடுவான். ஆனா கண்டுக்க மாட்டான். மத்தவங்க யாரும் அந்த நோட் பண்ண மாதிரியே இல்ல. ஏன்னா அங்க பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது இல்ல. இங்க சாப்பர் அடிச்சு புடிச்சு அங்க இருந்து தப்பிச்சு ஓடினவன் ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவான். ஏன்னா அந்த மாஸ்டர் அவன் நினைச்சதை விட ரொம்ப மோசமா இருக்கான். எல்லாருமே நல்லபடியா இருக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா யாரு இவனுக்கு இந்த மாதிரி எதுவுமே பண்ணாதன்னு சொல்லிட்டு பேப்பர்ல எழுதி போட்டது, அதுதான் அவனுக்கு ஒண்ணுமே புரியல. லூஃபியும் மத்தவங்களும் எஸ்கேப் ஆயிருவாங்கன்னு தான் இந்த மாதிரி எழுதி போட்டாங்களா? எப்படி அவங்களால முதல்ல அந்த கேஜ்ல இருந்து எஸ்கேப் ஆக முடிஞ்சது? இது யாரு பார்த்த வேலை, யாரு கொடுத்தான்னு ஒன்னும் புரியாம சாப்பர் ஃபர்ஸ்ட் மண்டையை பிச்சுக்குவான். அதுக்கப்புறம் தான் யோசிப்பான், இத பத்தி எல்லாம் எதுக்கு கவலை பண்ணும், நம்மால் ஒரு சூப்பரான செமையான டாக்டர், எப்படியாச்சும் அந்த குழந்தைகளை காப்பாற்றணும். அதுக்கு அவங்களுக்கு கொடுத்திருந்தாயிலே ட்ரக், அந்த ட்ரக்குக்கு மருந்தை கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் பொறுமையா இருங்க குழந்தைகளா, எப்படியா இருந்தாலும் சரி உங்களை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன், கவலையே படாதீங்கன்னு ரூட்டு தெரியாம சந்து பொந்து இண்டு இருக்குன்னு நிக்காம அவன் பாட்டுக்கு வந்த இடத்துக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கான். அப்படி ஓனவன் கடைசியில எங்க இருக்கோன்னு தெரியாம ஒரு இடத்துல நின்று புலம்ப ஆரம்பிச்சிருவான். இப்போ சோல்ஜர்ஸ், ட்ரூப்ஸ், அவங்க இவங்கன்னு எல்லாருமே பில்டிங் ஏல இருக்காங்க. ஆனா இந்த சீசரு பில்டிங் சில இருக்கான். அவங்க கிட்ட வரணும்னா பில்டிங் பிக்கு வந்து தான் சிக்கு வரணும். அதாவது நடுவுல இருக்க அந்த பெரிய பில்டிங் பி. இப்ப இவனோட மெயின் யூனிட் பில்டிங் பில தான் அவங்கள தடுத்து நிறுத்துறதுக்காக ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. அப்ப அந்த சீசர் பயங்கர கிரிமினலா ஒரு விஷயத்தை யோசிப்பான். என்னன்னா இப்ப அவங்க என்ன பண்ணுவானுங்க, இந்த ஐலாண்டை விட்டு எஸ்கேப் ஆறது மட்டும் தான் யோசிப்பானுங்க. அப்படின்னா இவங்க பில்டிங் பியை தாண்டி R66 கேட்டுக்கு போகணும். அப்பதான் அவங்களால வெளியில போக முடியும். ஆனா இப்ப அவங்க எல்லாருமே ஏல தான் இருக்காங்க. அங்க இருந்து பிக்கு வந்து அப்புறம் தான் ஆருக்கு போகணும். அதுக்கு விட்டா தானே பில்டிங் ஏக்கும் பிக்கும் இடையில ஒரு பிளாக்க போட்டானுங்கன்னா அவங்க எல்லாருமே ஏலையே மாட்டிக்குவாங்க. அவங்களால வெளியேயும் போக முடியாது, அங்க தாண்டி பிக்கும் வர முடியாது. அந்த டைமுங்கும் போது ஏ பில்டிங்கை டேமேஜ் பண்ணிட்டா அந்த ஷினோகுனி பாய்சன் ஏர் என்ன ஆகும்னா நேரா பில்டிங் குள்ள வரும். அப்ப என்ன ஆகும், எல்லாருமே உள்ளுக்குள்ளேயே செத்து போயிருவாங்க. ஆனா அப்படி பண்ணா நம்மளோட காட்சும் செத்து போவாங்களேன்னு சொன்னா சொல்றத மட்டும் செய்டா விளக்கண்ண, சும்மா சீமன்ன மாதிரி பேசிட்டு இருக்க கூடாது மண்ணெண்ண மாங்கா. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த சம்பவம் எல்லாத்தையுமே நான் லைவா பார்க்கணும். அதனால வீடியோ டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் அங்க கண்டிப்பா இருக்கணும். இல்ல பொழந்துருவேன், அவனுக்கே என்ன பண்றதுன்னு தெரியல, விட்டா இவன் நம்மளையும் பொழந்து வெட்டிடுவான் போலன்னு பயந்துருவான். இப்ப என்னன்னா இங்க நடந்த ஷோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு எப்படியும் அந்த புரோக்கர்ஸ் காரி துப்பி இருப்பானுங்க. இப்ப மறுபடியும் இதை சூப்பரா செமையா ரெடி பண்ணி காமிச்சாதான் இவனோட பேரை காப்பாற்ற முடியும். அதனால போய் சட்டு புட்டுன்னு வேலையை பாரு, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னா பண்ணி பாயிலுங்களா. ஒரு வேலையை உருப்படியா பண்ண மாட்டானுங்க நன்னாரி பாயிலுங்க. ஆவுன்னா சீனை வாங்கிட்டு இருக்கானுங்கன்னு திட்டிட்டு இருக்கும் போது வெறுக்கும் அவன் பாட்டுக்கு போவானா. என்னடா என்ன பண்ண போறேன்னு கேட்டா முட்டா பாலுக்கு தாண்டா இந்த மாதிரி டிராப்ல மாட்டுவானுங்க. இப்ப மட்டும் பிரச்சனை பெருசாச்சுன்னு வை, மாட்ட போறது நீ மட்டும் இல்லடா மாங்கா, நானும் தாண்டா. ட்ரஃபால்கர்லாவும் ஸ்மோக்கரும் மட்டும் வெளியில போனானுங்க, தோலி முடிஞ்சு சீசரு. அதனால உன்னை நம்பி எல்லாம் இந்த வேலையை ஒப்படைக்க முடியாது, நானே எல்லாத்தையும் பொழந்து கட்டிடுறேன்னு சொல்லி அவனோட கத்தி எங்கன்னு தேடுவான். கத்திய காணும். உன்னை மோனன் பார்த்துட்டு உங்ககிட்ட கத்தியே கிடையாதும்பாடா. ஆமா இல்ல, நான் ஸ்வாட்ஸ்மேன் கிடையாது, பரவாயில்ல கை இருக்குதுல்ல அதை வச்சு பொழந்து கட்டிடுறேன்ட்டு போவான். அதே நேரம் இங்க லூஃபி பில்டிங் ஏல இருந்து பில்டிங் பிக்கு வேகமா ஓடிட்டு இருப்பான். வழியில அவன் ஆளுக ஏகப்பட்டவர் வருவானுங்க, அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அப்படியே லைட்டா தட்டி விட்டுட்டு எங்கடா சீசரு ஒழுங்கா சொல்லுங்கடான்னு சொல்லி அடிச்சு போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பான். இப்படி இவனுங்கெல்லாம் ஈஸியா அடி வாங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு எக்கச்சக்க கால்களை வச்சுக்கிட்டு ஒரு மூதேவி வருவான். நான் லூஃபியை கண்டிப்பா பில்டிங் பிக்கு விட மாட்டேன்னு. யாரான்னு பார்த்தா அவனும் ஒரு ஃபார்மர் பைரட்டு, இப்போ பில்டிங் பியோட கேட் கீப்பர். மக்கள் இவனை எப்பவுமே மஷட்டின்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா கையில கிடைச்ச யாரா இருந்தாலும் வெட்டி வீசிடுவான். எங்க மாஸ்டர் எவ்வளவு பெரிய நல்லவர் தெரியுமாடா, சீசர்னா அன்பு கருணை அறிவிடா, அவரை பொய்யாடா அட்டாக் பண்ண போற கொய்யாலன்னு சண்டைக்கு வருவான். லூஃபி பாஞ்சு போய் அடிக்கும் போது ஏண்டா உனக்கு அனிமல்ஸோட கால் இல்ல, என்ன காலுடா இது, நீ என்ன ரகம் அப்படின்ட்டு வாயிலே ஒரு மிதி. இது
இது ஸ்பைடர் காலுடான்னு கத்திக்கிட்டே கீழே விழுவான். இவ்வளவு நேரம் வெட்டியா பில்டப் பண்ணி ஒரு அடியில காலி ஆயிட்டான். என்ன ஆளுங்க எக்கச்சக்க பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. லூஃபி செகண்ட் இயர் எடுத்து சும்மா பொலன்னு பொலந்து கட்டுவான். எப்படி அடிச்சு புடிச்சு ஓடி வந்தவன் ஒரு வழியா பி பில்டிங்கோட என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டான். அப்போ ஒய்யான்னு ஒரு சவுண்ட். என்னன்னு பார்த்தா கேட்டை க்ளோஸ் பண்ண போறானுங்க. அட அது ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளேயே லூஃபி உள்ள என்டர் ஆயிட்டான். ஆனா அந்த இடத்த பார்த்தா அது ஒரு பெரிய டனல். அந்த டைமுங்கும் போது ட்ரெஃபல்கர் லாகிட்ட ஸ்மோக்கர் இது என்ன சவுண்டுன்னு கேட்பான். வேற எந்த சவுண்டும் இல்ல, பில்டிங் பியை க்ளோஸ் பண்ண போறானுங்க. இந்த வழியா மட்டும் தான் அந்த பில்டிங் பிக்கு போய் சேர முடியும். எனக்கு தெரிஞ்சு அவன் நம்ம எல்லாத்தையுமே பில்டிங் ஏக்குள்ள வச்சு லாக் பண்ணி இங்கே காலி பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டான். சோ பெஸ்ட் உன் ஆளுங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் சீக்கிரமா இங்க இருந்து தப்பிக்க சொல்லு, இல்லன்னா அவங்களுக்கு தான் ஆபத்துன உடனே ஐயோன்னு சொல்லி அடிச்சு புடிச்சு ஸ்மோக்கர் கிளம்பிடுவான். இந்த G5 ஆளுங்க முட்டாப்பாளுங்கிறத மணிக்கு ஒரு முறை நிரூபிக்கிறானுங்க. என்னன்னா 2 மணி நேரம் ட்ரெஃபல்கர்ல டைம் கொடுத்தான்ல, அது என்ன ஏதுன்னு இவனுக்கு தெரியலையாமா. ஆனா அதுக்காக நாங்க பைரட்ஸ் யாரையுமே விட மாட்டோம். மெயினா ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் நீங்க எல்லாம் செத்தீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அஷிகிக்கு அந்த பஸர் சவுண்ட் கேட்கும். ஒய்யான்னு என்னன்னு தெரியன்னு முழிச்சிட்டு இருப்பா. இங்க ஜோரோ வேணாண்டா அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் கத்தி எடுக்க ரெடியா நிப்பான். கூட சாமுராய் இருக்கான், அவன் கூட நம்ம ப்ரூக் இருக்கான். 3 ஸ்வாட்ஸ்மேன் சுத்தி எக்கச்சக்க நேவி ஆளுங்க. அப்படியே ஒரு ஜம்ப போட்டு வளைச்சு வெட்டுவானுங்க. எல்லாம் அப்படியே தொப்புன்னு விழுவானுங்களா. இங்க உசோப்புக்கு சந்தோஷம் தாங்க முடியல. வாவ், நம்ம சைடு 3 ஸ்வாட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க, ஒன்னும் பண்ண முடியாதும்பா. அதே மாதிரி தான் ஒன்னும் பண்ண முடியல. அப்படியே வெட்டி வீசிக்கிட்டு போயிட்டே இருப்பானுங்க. நமிக்கு இப்படியே போய் அந்த குழந்தைகளையும் காப்பாத்தலான்னு ஒரு சந்தோஷம். சஞ்சி பிரவுன் பியர்டுக்கு தேங்க்யூ சொல்லுவான். ஏன்னா மேல ஏறி உட்காந்துக்கிட்டு சும்மா ஜம்முன்னு டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்கல்ல. அவன் அதெல்லாம் பரவாயில்ல, அந்த டிராகனை ஏன் கூப்பிட்டு வந்தீங்கன்னு கேட்பான். நாங்க எங்க கூப்பிட்டு வந்தோம், அது மேல ஏறி அப்படியே ஃபிளைங்ல எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தோம். அது என்னடான்னா பறக்கவே இல்ல. வேற என்ன பண்றது, அடிச்சு பிடிச்ச அப்புறம் ஓ மேல ஏறி எஸ்கேப் ஆகி வந்தோம்பா. ஆக்சுவலா அது பறக்கும், ஆனா அதுக்கு செடேட்டிவ் கொடுத்து வச்சிருக்கானுங்க. அதாவது நடந்த அந்த வண்டியை எழுத்துட்டு போகணும், பறந்துடக்கூடாதுல்ல அதுக்காக. பட் நீங்க அதை கூப்பிட்டு வந்தது ரொம்ப பெரிய தப்பும்பா. பார்த்தா டேஞ்சரான ஆள் மாதிரி தெரியலையே, கியூட்டா தானே இருக்குதும்பா. போக உங்களுக்கே தெரியும்பா. இங்க இந்த G5 கூட்டம் இதுதான் ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. எப்படியாச்சும் ஸ்டார் ஹெட்ஸை போட்டு தள்ளிட்டு அந்த பேரை நம்ம வாங்கிக்குவோம், விடக்கூடாதுன்னு காட்டா மாதிரி அட்டாக் பண்ண வருவாங்க. அந்த டைம் ஜோரோ ஒரே போடு, அவ்வளவுதான் ஆள் காலியா இருப்பானுங்க. ஆனா இடையில ஒரு ஸ்வாட் வந்து தடுக்கும். அவன்னு பார்த்தா டஷிகி அப்படியே பட்டு பயங்கரமா வந்து போஸ்ட் கொடுத்து நிப்பா. அவ்வளவுதான்.